அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. எல்லாருக்குமே இப்போ மாதிரி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். குயிக்காக பார்த்துடலாம். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்விட்டரில் மறுபடியும் ப்ளூ டிக் வந்து ப்ரைஸஸ் அவைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட டீல் ஆஃப் த டே ஐஃபோனில் எல்லாம் பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 971 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல் 5G ப்ளஸ் இந்தியாவில் லான்ச் ஆகி 30 நாளுக்குள்ளே 10 லட்சம் பேர் வந்து ஏர்டெல் 5G யூஸ் பண்ணிகிட்ருக்காதா ஏர்டெல்லே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தான் இப்போ அதிகமாக வச்சுருக்காங்க. 10 லட்சம் பேர் வரைக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஏர்டெல் 5G ப்ளஸ் எல்லா 5G ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் வரல. ஸோ இந்த மாதம், அதாவது நவம்பர் கடைசிக்குள்ளே ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து ஏர்டெல் 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, எந்த பிராண்ட்னாலும் சாம்சங், விவோ, ரியல்மி, ஓப்போ, போக்கோ, எந்த பிராண்ட் வச்சுருந்தாலுமே வந்து ஏர்டெல்லுடைய 5G உங்கள் சிட்டியில் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் சிட்டியில் இருக்கா இல்லையா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கம்பேட்டபிளாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப் இருக்குது இல்லையா, அதில் போய் நீங்கள் வந்து செக் அவைலபிலிட்டி 5G அவைலபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் உங்களுக்கு எஸ் அப்படின்னு காட்டுச்சுன்னா வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ட்விட்டர் வெரிஃபைட் யூசர்ஸ், அதாவது ப்ளூடிக் வச்சுருக்கிற எல்லாருமே மாதம் $20 பே பண்ணாதான் அந்த ப்ளூடிக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து தகவல் வெளியாச்சு. பட் இன்றைக்கி வந்து இது $8 அப்படின்னு கன்ஃபர்மேஷனே பண்ணிட்டாங்க. இந்த $8 அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கிடையாது, யூஎஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் $8 பே பண்ணணும். இந்தியாவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ப்ரைஸ் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $8 அப்படின்னு பார்த்தாலே ₹660 வருது இந்தியன் மணி வேல்யூக்கு. ஸோ மாதம் இந்த அமௌண்ட் பே பண்ணவங்க மட்டும்தான் அந்த வெரிஃபைட் டிக்கை வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த $8 கூடவே இன்னும் சில ஆஃபர்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளூ டிக் நீங்கள் வச்சுக்கலாம். அதோட வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மேலே இருக்கும். நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஹைலைட் ஆகி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் லாங்கர் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிறத விட பாதி ஆட் தான் உங்களுக்கு வரும். அதோட பேவால் பைபாஸ் அப்படிங்கிற மாதிரி சில 6-7 ஃபீச்சர்ஸ் வந்து இந்த $8க்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபைட் யூசர்ஸ்க்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் கொஞ்ச நாள் முன்னாடி தான் முடிஞ்சது. நிறைய பேர் இதில் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்களோ எல்லாருக்குமே வந்து ஸ்பாட்டிஃபை உடைய ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் 6 மாதத்துக்கு ஃப்ரீ அப்படின்னு அமேசான் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஃப்ரீ ஆஃபர் வரும். ஸோ எப்படி இந்த ஃப்ரீ ஆஃபர், அதாவது ஸ்பாட்டிஃபை உடைய ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமேசானே உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வந்து இதை அனுப்பி வைப்பாங்க, ஒரு லிங்க் மாதிரி. அங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டா ஸ்பாட்டிஃபைல வந்து 6 மந்த் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தற்சமயம் ஸ்பாட்டிஃபையே ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. $119 வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் 5 மாதம் வந்து இப்போ அமேசான் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் யாருக்கெல்லாம் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புது யூசர், ஸ்பாட்டிஃபை வந்து நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா வந்து இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் யாரெல்லாம் பொருள் வாங்கினீங்களோ உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயிலில் ஸ்பாட்டிஃபைக்கான ஆஃபர் வருதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூகுளுடைய ஸ்ட்ரீட் வியூ ஆப், இதை வந்து கூகுள் 2023 க்ளோஸ் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. 360 டிகிரியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரீட்ஸை வியூ பண்ணலாம். ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியூவிங் ஆங்கிளில் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட்ஸை வியூ பண்ண முடியும். இது வந்து இவங்க ரொம்ப நாள் முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதிகம் பேர் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாததுனால வந்து கூகுள் வந்து இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2023 மார்ச்குள்ளே இவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு தெரியுது. இதை எடுத்துகிட்டு ஏரியல் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இவங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஏரியல் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன், அதுக்கப்புறம் டிராஃபிக் ரெண்டுமே ரியல் டைமில் வந்து உங்களுக்கு கொண்டு வர மாதிரி இன்னொரு புது ஆப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அது வர்றதுனால இதை எடுக்கிறாங்களோ என்னவோ. இன்னைக்கு டீல் ஆஃப் த டே யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ஆப்பிள் ப்ராடக்ட், அதாவது ஐஃபோன், அதுவும் லேட்டஸ்ட் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கான டீல் தான் iPhone 14. எஸ், இங்கே டீல் எங்கே அவைலபிளாக இருக்குன்னா குரோமாவில் iPhone 14 லான்ச் பண்ணும்போது 79,900 இருந்தது இல்லையா.
இப்போ குரோமாவில் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் 5000 rupees வரைக்கும் ஆஃபர் யூஸ் பண்ணலாம். ஸோ 74,900க்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பழைய ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு iPhone 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 13 மாதிரி தான் A15 பயோனிக் சிப்போட கொடுத்துருந்தாங்க. டுவல் சென்சார் 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே 3279 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லேட்டஸ்ட் iPhone 14 நீங்கள் வாங்கணும்னா இந்த டீல் குரோமால் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விவோ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பரோட 3C சர்டிஃபிகேஷனில் ரெஜிஸ்டரிங் பண்ணியிருக்காங்க. எங்கள் மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2241A. இந்த மாடல் நம்பர் பார்க்கும்போது இது விவோடைய X90 கீழே வருமா இல்லைனா வந்து iQOO11 கீழே வருமான்னு தெரியல. ஏன்னா X90 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது விவோ V2242A இந்த பேரில் இருக்குது. அதே iQOO11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2243A இந்த மாடல் நம்பரோடு இருக்குது. ஸோ இது 41A அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டாக இருக்கலாம். பட் iQOO11 கீழே வருமா இல்லைனா வந்து விவோடைய X90யில் வருமான்னு தெரில. பட் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து லான்ச் ஆகலாம் இந்த சீரீஸில். 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. Realme 10 சீரீஸ் எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு குளோபல் லான்ச் தான். டீசர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சீரீஸ் அப்படின்னு போட்டு வந்து டீசரே ஒரு கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது 10 Pro Plusல வந்து கர்வ்டு டிஸ்பிளேயோடு இவங்க லான்ச் பண்ணலாம். 10 4G ஸ்மார்ட் ஃபோன் அதில் வராது. ஸோ 10 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே டீசர் பார்க்கும்போது வந்து சைனா அண்ட் மற்ற மார்க்கெட்ஸ்லேயும் இவங்க லான்ச் பண்ணலாம். இந்தியாவில் இன்னும் அஃபிஷியல் டேட் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. மேபி நவம்பர் 2க்குள்ளே இந்தியாவிலையும் இவங்க கொண்டு வந்துருவாங்க. Amazfit Band 7 இந்தியாவில் கம்மிங் சூன் டீசர் அமேசானில் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த பேண்டும் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். இங்கே வந்து அமேசானுடைய லேண்டிங் பேஜில் சில ஃபீச்சர்ஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Amazfit Band 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 232 mAh இருக்கலாம். 28 days வந்து உங்களுக்கு பேட்டரி சேவர் மோடில் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீலாக இருக்குது. கூடவே வந்து எல்லா சென்சார்ஸும் ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், ஸ்லீப்ஸ், இந்த சென்சார்ஸ், அதுக்கப்புறம் 120 ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி இந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Amazfitலேருந்து இன்னொரு பேண்ட் லான்ச் ஆகும்போது இந்தியாவில் குவால்காமை கம்பீட் பண்ணுற வகையில் மீடியாடெக்கும் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப் லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க இன்விடேஷனோட. இது வந்து நவம்பர் 8 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் சம்மிட் ஈவெண்ட்க்கு முன்னாடி MediaTek Dimensity 9200 லான்ச் ஆகிடும் அப்படின்னு தெரியுது. லான்ச் ஆகும்போது என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற டீசர்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். அகைன் இங்கே கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.05 GHz அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ MediaTek Dimensity 9200 உடைய கிளாக் ஸ்பீட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 விட ஸ்லைட்டாக கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம் லான்ச் ஆனதுக்கப்புறம் MediaTek Dimensity 9200 ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ரெண்டுமே 4 nanometerல தான் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். MediaTek Dimensity 9200 அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ரெண்டுமே என்ன நானோமீட்டரில் லான்ச் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Dimensity 700. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.